குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தாங்க. நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புல வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவீங்க. கன்னி ராசி என்பவர்கள் இப்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு ஆச்சரியமா எங்களுக்கு நல்லது செய்வாரா? கண்டிப்பா நல்லது செய்வார். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இந்த குரு பயிற்சி பலன்கள் பல லட்சம் மக்களால, ஏன் பல கோடி மக்களால உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியாவது நம்மளுக்கு நல்லது பண்ணுமா, நம்ம ராசிக்கு ஏதாவது ஒரு ஜோதிடர்களாவது நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பல ராசிகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா சிம்ம ராசி என்பர்கள் அதுக்காகவே தவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் எக்ஸலண்டா இருக்க போகுதுங்க. காரணம் என்ன? குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமரார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்லாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒவ்வொரு ராசிலையும் ஒரு வருஷம் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுவாருங்க. ஆக 12 வருஷம் கழிச்சு திருப்பி கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் இதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதுக்கும் மேல அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனி, அதுக்கும் மேல தனுர் ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, கும்பத்துக்கு பாத சனி, ஜென்மத்துக்கு மீன சனி. ஆக இந்த 6 ராசிகளையும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டார்கெட் பண்ணிட்டு இருக்க அத்தனை ராசிகளுக்கும் சனினால எந்தவித கெடுபலன்களும் கொடுக்க போறது இல்லை. அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல அவர் யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு, அந்த ராசிகளுக்கு குருனோட பார்வை சனி மேல படுறதுனால இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா, இன்னும் கொஞ்சம் சூப்பரா. சனி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மந்தன், முடவன். ஆக மந்தமா அவர் வந்து செயல்படுறதை விட ரொம்ப உத்வேகத்தோட ரொம்ப வேகமா செயல்பட போறாரு. ஆக எல்லா ராசிகளுக்கும் எக்ஸலண்டா இருக்க போகுது. ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம். சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தாங்க. காரணம் என்ன? அஷ்டமத்து சனி வந்த கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா சனி எங்களை படுத்தின பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. நான் பாட்டுன்னு கையில ஒரு 4 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேங்க. என் பொண்டாட்டி சும்மா இருந்தாலும் என் தங்கச்சி வீடு கட்டுறா, காசை கொடுன்னு ரொம்ப நச்சரிச்சா. நானு இல்லம்மா இருக்கிறதே இவ்வளவுதான் அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் உங்க அண்ணனுக்கு நீ ஹெல்ப் பண்ணல, உன் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணல, அங்காளிக்கு ஹெல்ப் பண்ணல, பங்காளிக்கு ஹெல்ப் பண்ணல, இப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து வச்சு புடுங்கி கொண்டு போய் தங்கச்சி கிட்ட கொடுத்தா, அதுக்கப்புறம் இவன் நடக்கிறா, தங்கச்சி வந்து காசை கொடுக்க மாட்டேங்கிற. அந்த காசு வருமா வராதா? இப்படிதான் நிறைய சிம்மத்தினோட கேள்வியா இருக்கு. 2வது, இது வரைக்கும் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லைங்க. இப்ப திடீர்னு வந்து பாருங்க, சும்மா நடந்த வாக்கிங் போன செங்கல்பட்டு கால் ஸ்லிப் ஆகி ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இப்ப லைட்டா தாங்கி நடக்கிறேன். இதுல இருந்து ரெக்கவர் ஆயிடுவேனா ஆக மாட்டேனா? இந்த மாதிரி கேள்விகள். அதே மாதிரி பாருங்க, சிம்மத்துக்கு சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க, மரியாதை இல்லாம கௌரவம் இல்லாம இருக்க மாட்டாங்க. எப்பயுமே எங்களுக்கு ரெஸ்பெக்ட் தேவை. நாங்க போகும்போது வரும்போது 4 பேர் எங்களை பார்த்து வணக்கம் சார், வணக்கம் மேடம் அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப எங்களை பார்த்து கண்டும் காணாம போறாங்க. அதுக்கும் மேல கவனிக்காத மாதிரி போறது கூட மேட்டர் இல்லைங்க, சாப்பிட்டு பேசுறாங்க. இப்படி கஷ்டப்படுற சிம்மம் அப்படின்றது உண்டு. குடும்பத்துல எப்பயுமே என்னோட குடும்பத்தை என் கண்ட்ரோல்ல வச்சிருந்தேங்க. இப்ப எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்லை. நான் என்ன சொல்லியும் எனக்கு என்னோட பேச்சுக்கு அங்க மரியாதை இல்லை. ஆக கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இப்படி சொல்ற சிம்மம் உண்டு. வேலையில ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், பிடிக்காம தூக்கி போட்டேன். வேலையில ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், வேற வழி இல்லை, இஎம்ஐ கட்டணும், அதனால நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இப்படி சொல்ற சிம்மம் உண்டு. ஆக இந்த மாதிரி இந்த 5 விஷயத்துல சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல, இது அத்தனையும் மாறப்போது. காரணம் என்ன அப்படின்னா குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. அதுக்கும் மேல குரு பகவான் என்ன பாவத்துல அமர்ந்திருக்காரு? 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியா தூங்குவீங்க. பரவாயில்லடப்பா, என்ன நான் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கான ஒரு டைம் கிடைச்சிருக்கு. நான் மென்டலி ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன். என்னை சுத்தி இருக்க ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் அப்படியே ரிலீவ் ஆகிறத என்னால ரியலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல 12ஆம் பாவம் அப்படின்றதுனாலே பரதேசம்ங்க. நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்யறதுக்கான பிராப்தம், அங்கேயே PR வாங்குறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. அதே மாதிரி பாருங்க, சிம்மராசி அன்பர்கள் சுப விரயம் அப்படின்றது சாலிடா உங்க வீட்டுல நடக்குங்க. நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புல வாங்குவீங்க,
பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவீங்க, பிள்ளைங்கள வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க தான் போது. கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே குரு பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவன் தான், அஷ்டமாதிபதியும் அவன் தான். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. யார் கூட பழகுறீங்க அப்படின்னாலும் அனலைஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லவங்களா உங்களோட பழக்கத்தை கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா போதுமானது. குழந்தைங்க சார்ந்து பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, கன்னி இந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்தே நிறைய பேர் வந்து பாருங்க டிஃபால்ட்டாக 3 கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஒன்று, நாங்கள் பாட்டுன்னு சிவனேன்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோமா, நாங்கள் சூப்பராக வண்டி ஓட்டுவோம். ஆப்வியஸ்லி நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சூப்பராக செய்வீங்க. காரணம் என்ன அப்படின்னா, புதன் உச்சமடையக்கூடிய ராசி. எந்த வேலை செஞ்சாலும் அதில் இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது கேதர் பண்ணிப்பீங்க. ஜீனியஸ் பீப்புள்ஸ். நசன்னு பேச மாட்டீங்க. 4 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவீங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ். நான் பாட்டுன்னு சிவனேன்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். நாய் வந்து எதிர்க்க குறுக்க ஓடியா இருந்துச்சுமா, நான் வந்து நாய் மேலே வண்டியை மோதி, நான் நாய் மேலே விழுந்து, நாயினும் குடுகுடுன்னு எழுந்து ஓடி போயிடுச்சு. வண்டிக்கு பெருசாக செலவு, எனக்கு கால் எலும்பு ஃப்ராக்சர் ஆகி ராடு வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சொல்கிற கண்ணி நிறைய. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு ஆரோக்கிய குறைபாடுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ வந்து பாருங்க, திடீர்னு ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டே இருந்த பயங்கர தலைவலி, மாத்திரெல்லாம் போட்டு பார்த்தேன் கேட்கவே இல்லை. உடனே வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. பிபி பயங்கரமாக ஷூட் அப் ஆயிடுச்சுங்க, நல்லா வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணும், இது ரீனல் பெத்தாலஜியை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற கண்ணியும் உண்டு. அதாவது மருத்துவ விரயம் அப்படின்றது நிறைய கண்ணி சந்திச்சாங்க. 3வது, இது வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் என் மனைவி கேட்டுப்பாங்க. நான் 2 வார்த்தை பேசினா அவங்க 2 வார்த்தை பேசுவாங்க. ஒரு ஊடலும் கூடலும் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பாருங்க, நான் 2 வார்த்தை பேசினா என் மனைவி 200 வார்த்தை பேசுகிறாங்க. பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவேஷம் எங்கள் 2 பேரோட உறவு முறையில் வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கன்னி சில மாதங்களாக சில வருடங்களாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றது உண்மை. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பர்கள் இப்போ சந்தோஷப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? குரு பயிற்சியாகி சனி கண்டக சனியாக இருக்கார். அவர் மேலே குருனோட பார்வை. ஆக இந்த 3 விஷயத்தையும் உங்களுக்கு டார்கெட் பண்ணி வச்சு செஞ்சவர் யாரு அப்படின்னா சனி பகவான் தான். இப்போ முதல்ல இருந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும் அப்படின்றது நிதர்சன உண்மை. ஆக இந்த 3 விஷயத்தை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. இது ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். 2வது, குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கார். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு ஆச்சேம்மா, எங்களுக்கு நல்லது செய்வாரா? கண்டிப்பாக நல்லது செய்வார், கவலைப்பட வேண்டாம். அதுவும் முக்கியமாக இந்த ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக பூஜை பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, அதுக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் டூர்ஸை கண்டக்ட் பண்ணுறவங்க, கோயிலில் இருக்கக்கூடிய புரோகிதர்கள், அலுவலர்கள், அதுக்கும் மேலே அரசாங்க கோயில் சார்ந்த அலுவலர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல வருமானம், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி சுயதொழில் வச்சு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட செய்கிறீங்க அப்படின்னா புது கிளைண்ட்ஸ் வருவாங்க, நல்ல லாபம் வரும், எல்லாமே எக்ஸலண்ட். நாங்கள் அதெல்லாம் செய்யலம்மா, நாங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம். உங்களோட திறமைக்கும் உங்களோட புத்திசாலித்தனத்துக்கும் ஏற்றா போல ஒரு பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் அப்படின்றது உண்டு. எப்படி இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய புத்தி, உங்களோட திறமை அப்படின்றது உங்களோட ஹையர் அஃபிஷியல் பார்வையில் தென்படும். ஆக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட் எல்லாமே உண்டுங்க. ரொம்ப சின்சியராக ஒன்று தான் செய்யணும். இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கவங்க அடல்ட்ரேஷன் அப்படின்றத கம்மி பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். 10 ரூபாய் பொருளை 12 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணலாம். 10 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறது, 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அடி வாங்குறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஏன்னா முழு சுபர் லாபஸ்தானத்தில் வந்திருக்காரு அப்படின் போது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நேர்மை, நாணயம் அப்படின்றத கடைப்பிடிக்கணும். அடல்ட்ரேஷன் அப்படின்றது கூடாது. மீதி சம்பந்தப்பட்ட தொழில் வேற எத்தனையோ துறைகள் இருக்கு. அத்துணை தொழிலையும் வேலை செய்கிறவங்க, சுய தொழில் வச்சு நடத்துறவங்க ஓரளவுக்காவது நியாயம் தர்மத்தை நீங்கள் அப்படிதான் கடைப்பிடிப்பீங்க. இருந்தாலும் எல்லா ராசிகள்லையுமே கொஞ்சம் வந்து ஆப்போசிட் பர்சனாலிட்டிஸ் இருக்க தானே செய்கிறாங்க. அதனால் இந்த வார்த்தைகளை சொல்கிறோம். ஓரளவுக்கு நீதி, நியாயம், நேர்மை, தர்மம் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா தொழில் மேலே 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 நம்மளுக்கு வந்து வளரும். பொதுவாக காசு நடமாட்டம் நிறைய இருக்குனாலே சந்தோஷம் கூடவே வந்துருங்க. எல்லா விதத்துலையும் நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்களோட சுய ஜாதகத்தில் நீங்கள் சொன்ன அத்துணையும் நடக்குமா அப்படின்னா, சுய ஜாதகத்தில் தசை என்ன தசை நடக்குது அப்படின்னு பாருங்க. தசநாதன் என்ன பாவத்தில் இருக்கா, வீடு கொடுத்தவன், நட்சத்திர சாரை வாங்கினவன், இப்படி பல விதத்தில் நம்ம கால்குலேட் பண்ணோம். சுபனோட பார்வை இருக்கா, இல்லை பாபரோட பார்வை இருக்கா, இல்லை கன்ஜங்ஷனில் இருக்காரா, இதெல்லாம் அனலைஸ் பண்ண தெரியும் அப்படின்னா அனலைஸ் பண்ணிவிட்டு தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னா 100% நாங்கள் சொன்னது நடக்குங்க. எங்களுக்கு பெருசாக தெரியலைங்க, அனலைஸ் பண்ணலை
அப்படின்னாலும், ஜாதகமே எங்களுக்கு தெரியலைங்க, எங்கள் வீட்டில் சொன்னாங்க இந்த ராசி அப்படின்னாலும், நாங்கள் சொன்னது சாலிடாக 40 to 50% நடக்கும். புரியுதுங்களா? இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது. சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் சாபம் இருக்குது, குலதெய்வம் தோஷம் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித்ருக்களோட தோஷம் இருக்குது. குலதெய்வம் சாபம் விடாதும்மா, குலதெய்வம் தோஷம் வேணா இருக்கலாம், பித்ருக்களோட சாபம், பித்ருக்கள் சாபம் விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும், குடும்பத்தில் எப்போ பாரு நிம்மதி இல்லைங்க, எப்போ தான் எங்கள் குடும்பத்துக்கு நிம்மதி வரும் அப்படின்றது உங்கள் கேள்வியாக இருந்தாலும், எப்பம்மா நாங்கள் வீடு கட்டுவோம் இது உங்களோட கேள்வியாக இருந்தாலும், எப்பம்மா எங்களுக்கு திருமணம் நடக்கும் இது உங்களோட கேள்வியாக இருந்தாலும், இந்த மாதிரி பல கேள்விகள் பல பிரச்சனைகள் ஒரு குடும்பத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஆக உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உள்ளதை உள்ளபடியே வந்து நம்மளால் சொல்ல முடியும். அந்த மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும், முக்கியமாக என்கிட்ட பண்ணணும் அப்படி நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா.